ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற செகண்ட் யூனிட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மை ஃபேமிலி, கெட் செட் கோ, அனுஸ் பெட்ஸ். இந்த பிக்சரில் பாருங்கள் என்னென்ன பெட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் வந்து ஸ்பேரோவும் ஸ்பேரோவோட குட்டிகளும் இருக்குது, அப்படி தானே. அதுக்கப்புறமா கீழே பாருங்கள் டாக் இருக்குது, அப்புறமா அதோட குட்டிகள் பப்பீஸ் இருக்குது, அப்புறமா கேட் இருக்குது, கேட்டோட குட்டிகள் கிட்டன்ஸ், அப்படி தானே. இதெல்லாம் வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஸ்டோரி டைம். அனுஸ் ரெட் ரிப்பன். இட் இஸ் மார்னிங். அனு கெட்ஸ் ரெடி ஃபார் ஸ்கூல். காலையில் வந்து அனு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கா. She looks at the table. She looks at the chair. அம்மா, my red ribbon is lost. Please help me, says Anu. அவள் வந்து டேபிளில் பார்க்குறா, சேரில் பார்க்குறா. அவளுடைய ரெட் ரிப்பன் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னோடய ரெட் ரிப்பன் வந்து தொலைஞ்சு போச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறா. அவங்க அப்பா பாருங்கள் சோஃபாவில் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்து கபோர்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் ரிப்பன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா லுக்ஸ் அண்டர் த காட். அவங்க அண்ணே வந்து கட்டிலுக்கு கீழே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கனி த கேட் லுக்ஸ் அண்டர் த மேட். கனி அப்படிங்கிற பூனை வந்து மேட்டுக்கு கீழே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது, அதுவும் அங்கே இல்லை அப்படின்ட்டு சொல்லுது. அனு ஃபீல் சேட். அனுக்கு உடனே ரொம்ப கவலையாயிருச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். ஹர் பார்ட்டி ஸ்மைல்ஸ். செக் யுவர் ஸ்கூல் பேக் அனு. அனு ஓப்பன்ஸ் ஹர் ஸ்கூல் பேக். ஓ, மை ரிப்பன் இஸ் ஹியர். ஷீ சேஸ் ஹாப்பிலி. ஐ கெப்ட் இட் இன்சைட் எஸ்டர்டே. அவங்க பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, உன்னோட ஸ்கூல் பேக்கை நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட்ட அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அவளும் அவளோட ஸ்கூல் பேக்கை திறந்து பார்க்குறா, அதுக்குள்ளே அவளுடைய ரிப்பன் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து இதை நேற்று என்னோடய பேக்குக்குள்ளே வச்சேன் அப்படின்ட்டு அனு சொல்கிறா. அம்மா டைஸ் த ரிப்பன் ஆன் அனுஸ் ஹேர். தேங்க்யூ சேஸ் அனு. எவ்ரி ஒன் ஸ்மைல். அம்மா உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ரிப்பனை வந்து அனுவோட முடியில் வந்து கெட்டி விடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட அனு வந்து தேங்க்யூ சொல்கிறா. அதுக்கப்புறமா எல்லாரும் சிரித்தாங்க. அனு கோஸ் டு ஸ்கூல் ஹாப்பிலி வித் ஹர் தாத்தா. அனு வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அவங்க தாத்தா கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம். ஃபஸ்ட்டு கொஷின், ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கலர் த பிக்சர். இங்கே இந்த ஒரு பூனைக்குட்டி பிக்சர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டாட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பிக்சருக்கு கலர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அந்த கேட்டை வந்து கலர் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள், லுக் அட் த பிக்சர் இன் த ஸ்டோரி அண்ட் ஆன்சர் த கொஷின். இந்த ஸ்டோரியில் இருக்க பிக்சரை பார்த்து இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. Why did அனு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்? அனு வந்து எதுக்கு ஹெல்ப் கேட்டால், அவளோட ரிப்பன் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு அப்படி தானே, அதனால தான் அவள் ஹெல்ப் கேட்டா. Who looked under the cot? யார் வந்து கட்டலுக்கு கீழே ரிப்பனை தேடுனா, அவளுடைய அண்ணன், அப்படி தானே, அனுஸ் பிரதர். Who found the ribbon? யார் வந்து ரிப்பனை கண்டுபிடிச்சா, அனு தான் கண்டுபிடிச்சா, அப்படி தானே. அப்போது அனு. Who took அனு டு ஸ்கூல்? யார் வந்து அனுவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவளுடைய தாத்தா, அப்படி தானே. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், ஆன்சர் தீஸ் கொஷின். பாயிண்ட் டு சம் ஒன் இன் த கிளாஸ் ஹூ வியர்ஸ் அ ரிப்பன். உங்கள் கிளாஸ் ரூமில் யாராச்சும் ரிப்பன் போட்டிருப்பாங்கள்ல, அவங்கள வந்து பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கை காமிக்க சொல்லியிருக்காங்க. ஹூ ஹெல்ப்ஸ் யூ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல்? உங்களை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா, உங்கள் அம்மா பண்ணுவாங்க, அப்படி தானே. ஹூ ஃபைண்ட்ஸ் த மிஸ்ஸிங் திங்ஸ் அட் யுவர் ஹோம்? உங்கள் வீட்டில் தொலைஞ்சி போகிறத வந்து யார் வந்து கண்டுபிடிப்பா, உங்கள் அம்மா அப்பா தேடி கண்டுபிடிப்பாங்க, அப்படி தானே. உங்கள் வீட்டில் யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், கிளாப் அண்ட் சே. நீங்கள் வந்து இதை வந்து கிளாப் பண்ணிகிட்டே சொல்ல போகிறீங்க. உங்கள் கையில் வந்து உங்கள் மேம் வந்து
ஸ்டிக் பப்பட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த பிக்சரில் அந்த பையன் வச்சுருக்கான்ல, இதே மாதிரி உங்களுடைய மதர் ஃபோட்டோ மாதிரி, ஃபாதர் ஃபோட்டோ மாதிரி, சிஸ்டர் ஃபோட்டோ மாதிரி ஸ்டிக் பிக்சர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் சொல்லணும் கிளாப் பண்ணிவிட்டு, திஸ் இஸ் மை மதர், திஸ் இஸ் மை ஃபாதர், திஸ் இஸ் மை சிஸ்டர், திஸ் இஸ் மீ, we are a family, we are a happy family அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம். Draw simple stick figures or stick pictures of your family members. Talk about them. My family. இந்த ஸ்பேஸில் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட பிக்சர் ஒட்டுங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட ஸ்டிக் பிக்சர்ஸ் மாதிரி நீங்களாகவே அழகாக வரையலாம். ஓகேவா? வரைஞ்சி நீங்கள் அவங்கள பற்றி பேசணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஃபன் வித் லெட்டர்ஸ். என் கற்றுக்க போகிறோம் நம்ம. என் ஃபார் நர்ஸ், நெஸ்ட், நெட், 9. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பிக்சர் மேலே கையை வச்சு ஒன்று ஒன்றா சொல்லணும். திஸ் இஸ் அ நர்ஸ், திஸ் இஸ் அ நெஸ்ட், திஸ் இஸ் அ நெட், திஸ் இஸ் அ 9. நெக்ஸ்ட்டு ஓ பாருங்கள், திஸ் இஸ் அன் owl, திஸ் இஸ் அன் ஆக்ஸ், திஸ் இஸ் அன் ஆரஞ்ச். நெக்ஸ்ட் பி பாருங்கள், திஸ் இஸ் அ பென்சில், this is a paper, this is a papaya, this is a pineapple. Next page பாருங்க, practice time. Color the fish. N-க்கு வந்து yellow color, O-க்கு வந்து pink color, P-க்கு வந்து blue color. இந்த fish tank-குள்ள O இருக்க ஃபிஷ்ஷுக்கெலாம் நீங்கள் வந்து பிங்க் கலரும், N லெட்டர் இருக்க ஃபிஷ்ஷுக்கெலாம் எல்லோ கலரும், பி லெட்டர் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து ப்ளூ கலரும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், சர்க்கிள் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் பிக்சர். அவங்க கொடுத்துருக்க பிக்சரோடைய ஃபஸ்ட்டு லெட்டர் எதுவோ அதை வந்து சர்க்கிள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ஆரஞ்ச். அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் ஓ. அப்போ ஓவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பென்சில். பென்சிலோட ஃபஸ்ட்டு லெட்டர் பி. ஸோ பியை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெஸ்ட். நெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு லெட்டர் என். ஸோ என்னை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 கொடுத்துருக்காங்க. 9ஓட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து என். ஸோ என்னை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவுல் கொடுத்துருக்காங்க. அவுலோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது? ஓ. ஸோ ஓவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பியர் கொடுத்துருக்காங்க. பியரோட ஃபஸ்ட்டு லெட்டர் பி. ஸோ பியை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த லெட்டர்ஸ். லெட்டர்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். லைன்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓ ஃபார் ஆக்சன், ஓ ஃபார் ஆரஞ்ச். மேட்ச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கேபிட்டல் லெட்டரும் கீழே ஸ்மால் லெட்டரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பி ஃபார் பியர், பி ஃபார் பைனாப்பிள். மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என் ஃபார் நர்ஸ், என் ஃபார் நெஸ்ட். இப்போது என்னையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ரைட் த லெட்டர்ஸ். நம்ம வந்து என், ஓ, பி இதை வந்து எழுதி கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் என் எழுத போகிறீங்க. அந்த டாட்டர் லைன்ஸ்க்கு மேலேயே எழுதணும். அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர் என் எழுதி பழக போகிறீங்க. அடுத்தது கேபிட்டல் லெட்டர் ஓ, அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர் ஓ, அதுக்கப்புறமா கேபிட்டல் லெட்டர் பி, அப்புறமா ஸ்மால் லெட்டர் பி. அந்த டாட்டுக்கு மேலேயே எழுதி பழகிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், சாங் டைம். மை ஃபிங்கர் ஃபேமிலி. Daddy finger, where are you? Here I am, how do you do? Mummy finger, where are you? Here I am, how do you do? Brother finger, where are you? Here I am, how do you do? Sister finger, where are you? Here I am, how do you do? Baby finger, where are you? Here I am, how do you do? இதை இப்போ நம்ம பாட்டாக படிக்கலாமா? Daddy finger, where are you?
Here I am, how do you do? Mummy finger, where are you? Here I am, how do you do? Brother finger, where are you? Here I am, how do you do? Sister finger, where are you? Here I am, how do you do? Baby finger, where are you? Here I am, how do you do? Next page பாருங்க. Practice time. Draw lines to match the members with their family. இங்கே வந்து ஒரு 3 ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸை வந்து எடுத்து கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எந்த ஃபேமிலியில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக அவங்களோட ஃபேமிலி கூட மேட்ச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாட்டிமா கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த ஃபேமிலி பாருங்கள், அந்த செகண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்கல்ல அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க. அதனால் அவங்களே அதை மேட்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்ட ஒரு பையன் இருக்கான். அவன் எந்த ஃபேமிலி, தேர்டு பிக்சரில் அந்த நாய் பக்கத்தில் நிற்கிறான்ல அது அப்படி தானே. அப்போது அந்த ஃபேமிலி கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த க்ரீன் கலரில் சுடிதார் போட்டிருக்கிற அந்த ஆன்ட்டி வந்து அதே தேர்டு பிக்சரில் உள்ளவங்க தான். அந்த பையன் பக்கத்தில் இருக்காங்கள்ல அந்த பையனோட அம்மா. ஸோ அந்த தேர்டு பிக்சர் கூட அவங்கள மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், ஒரு வேஷ்டி போட்டுட்டு ஒரு அப்பா நிற்கிறாங்க. அவங்க யாரோட ஃபேமிலி, அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பிங்க் கலர் ஃப்ராக் போட்ட பாப்பா எந்த ஃபேமிலி, ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணோம்ல இப்போது அவங்க அந்த ஒயிட் கலர் வேஷ்டி போட்டிருக்க அவங்களுடைய பொண்ணு. அப்போது ஃபஸ்ட்டு ஃபேமிலி கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்ட ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் எந்த ஃபேமிலி, செகண்டாக இருக்குல்ல எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அதில் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்றான் பாருங்கள். அப்போது இந்த செகண்ட் பிக்சர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இதில் இருக்கிற மிஸ்ஸிங் லெட்டர்ஸை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. மேலேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து எழுதினாலே போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிஸ்டர் எது மிஸ் ஆகுது, ஐ. அப்போது ஐ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பிரதர், அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் மிஸ் ஆகுது. ஸோ பி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னது, ஃபாதர், ஃபாதரோட ஃபஸ்ட் லெட்டர் என்னது, எஃப், அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர், எம் மிஸ் ஆகுது. ஸோ அந்த டேஷில் எம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், ஃபன் வித் லெட்டர்ஸ். க்யூ வந்து நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். திஸ் இஸ் அ குவீன், திஸ் இஸ் அ க்யூ, திஸ் இஸ் அ குவைல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆர் கற்றுக்க போகிறோம். ஆர் ஃபார் ரேபிட், திஸ் இஸ் அ ரேபிட், திஸ் இஸ் அ ரோஸ், this is a ribbon, this is a ring. Next S பாருங்க, this is a soap, this is a sun, this is a socks. Next page பாருங்க, practice time. First question, tick the first letter for each picture. கொடுத்துருக்கிறதோடைய ஃபஸ்ட் லெட்டர் என்னவோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னது, சோப். சோப்போட ஃபஸ்ட் லெட்டர் என்னது, எஸ். ஸோ எஸ்ஸை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குவீன் கொடுத்துருக்காங்க. குவீனோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது, க்யூ. அப்போ க்யூவை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேபிட். ரேபிட்டோட ஃபஸ்ட் லெட்டர் ஆர். ஸோ ஆரை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், ஃபாலோ த லைன்ஸ் ஃப்ரம் த லெட்டர் டு த பிக்சர். பாருங்கள், அந்த டாட்டர் லைன்ஸ்க்கு மேலேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதோட பிக்சருக்கு கரெக்டாக நீங்கள் போக போகிறீங்க. ஃபஸ்ட்டு எஸ் பாருங்கள், கேபிட்டல் லெட்டர் எஸ், அடுத்து ஸ்மால் லெட்டர் எஸ், அடுத்து ஸ்மால் லெட்டர் எஸ். எஸ் ஃபார் சாக்ஸு கிட்ட நம்ம சேர்த்தாச்சு. அடுத்தது க்யூ பாருங்கள், ஸ்மால் லெட்டர் க்யூ, கேபிட்டல் லெட்டர் க்யூ, ஸ்மால் லெட்டர் க்யூ, க்யூ ஃபார் குவைல், அது கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர், கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர், ஆர் ஃபார்
ரிங்கு கூட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் ஸ்மால் லெட்டர்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற லெட்டருடைய ஸ்மால் லெட்டரை நம்ம கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், Q கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்மால் லெட்டர் எங்கெல்லாம் இருக்குது பார்த்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் R கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்மால் R எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சர்க்கிள் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு S கொடுத்துருக்காங்க, எஸ்ஸோட ஸ்மால் லெட்டர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், ரைட் த லெட்டர்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் கேபிட்டல் லெட்டர் Q அந்த டாட்ஸ்க்கு மேலே எழுத போகிறீங்க. அடுத்து ஸ்மால் லெட்டர் Q, அடுத்து கேபிட்டல் லெட்டர் R, அடுத்து ஸ்மால் லெட்டர் R, அடுத்து கேபிட்டல் லெட்டர் S, அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர் S. இதெல்லாம் நீங்கள் அந்த டாட்டுக்கு மேலேயே எழுதி பழக போகிறீங்க, சரியா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், டாக் அபவுட் இட். திஸ் இஸ் நிலா. ஷீ லிவ்ஸ் இன் தென்காசி. தெர் ஆர் 2 members in her family. அங்கே கண்ணாடி போட்டுட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கால, இதுதான் வந்து நிலா. அவள் வந்து தென்காசியில் இருக்கிறா. அவங்க ஃபேமிலியில் வந்து மொத்தம் 2 பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திஸ் இஸ் மரியா. ஷீ லிவ்ஸ் இன் ஊட்டி. தெர் ஆர் 10 members in her family. இப்போ பாருங்கள், இது வந்து மரியாவோட ஃபேமிலி. அவங்க வந்து ஊட்டியில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, அப்படி தானே? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஃபேமிலி வந்து சின்ன ஃபேமிலி, 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா 10 members இருக்காங்க. நீங்களும் ஒருத்தராக உங்கள் ஃபேமிலியிலையும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், திஸ் இஸ் அகமத். He lives in Chennai. There are 4 members in his family. இது பார்த்திங்கன்னா அகமத். அவன் வந்து சென்னையில் இருக்கான். அவன் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பேர் இருக்காங்க. பார்த்திங்களா? ஃபாதர், மதர், சிஸ்டர், அகமத். மொத்தம் 4 பேர் அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க. நம்ம போன பேஜில் பார்த்தோம் இல்லையா, மரியாவோட ஃபேமிலி. அவங்க 10 பேர் இல்லையா, அதில் மீதி உள்ளவங்க இங்கே இருக்காங்க பாருங்கள். இவங்களாம் தான் மரியாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க வந்து எங்கே இருக்காங்க? ஊட்டியில் இருக்காங்க, அப்படி தானே? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், ஃபன் வித் லெட்டர்ஸ். அதாவது நம்ம வந்து இப்போது T கற்றுக்க போகிறோம். T ஃபார் டைகர். திஸ் இஸ் அ டைகர். திஸ் இஸ் அ டவல். திஸ் இஸ் அ டேப். திஸ் இஸ் அ டொமேட்டோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், U கற்றுக்க போகிறோம். U ஃபார் அம்பர்லா. U ஃபார் அம்பையர். திஸ் இஸ் அன் அம்பர்லா. திஸ் இஸ் அன் அம்பையர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், V கற்றுக்க போகிறோம். V ஃபார் வயலின். V for violet. V for van. This is a violin. This is a violet. This is a van. Next page பாருங்க, practice time. Circle the letters. அதாவது கேபிட்டல் டீயும் ஸ்மால் டீயையும் ஃபஸ்ட்டு அந்த ட்ரீ பிக்சரில் கொடுத்துருக்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ண போகிறோம், சரியா? அடுத்தது அம்பர்லா கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிறதுல கேபிட்டல் யூவும் ஸ்மால் யூவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சர்க்கிள் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு வேன் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து கேபிட்டல் வியும் ஸ்மால் வியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து சர்க்கிள் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த லெட்டர். என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள்? T. அதுக்கான பிக்சர் என்னது? டொமேட்டோ. T ஃபார் டொமேட்டோ, அப்படி தானே? அப்போ டொமேட்டோவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், U கொடுத்துருக்காங்க. U ஃபார் என்னது? அம்ப்ரெல்லா. அப்போது அம்ப்ரெல்லாவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், V. V ஃபார் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? வேன். இப்போது வேனை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள், ஷேட் த டிஃப்ரெண்ட் லெட்டர். அதாவது 3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 லெட்டர் வந்து ஒரே லெட்டர், ஒரு லெட்டர் மட்டும் வேறு. அது என்னன்னு பார்த்து நீங்கள் சர்க்கிள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் V கொடுத்துருக்காங்க, அடுத்தது T கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஸ்மால் லெட்டர் V கொடுத்துருக்காங்க. இதில் எது டிஃப்ரெண்ட் லெட்டர்? அந்த நடுவில் இருக்கிற T, அப்படி தானே? அப்போது அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், V கொடுத்துருக்காங்க, U கொடுத்துருக்காங்க, ஸ்மால் லெட்டரில் கேபிட்டல் U கொடுத்துருக்காங்க. இதில் எது டிஃப்ரெண்ட் லெட்டர்?
அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்மால் லெட்டர் வி. அப்போது அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மற்ற மீதியை வந்து யூ லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து ஸ்மால் லெட்டர் டி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் டி, நெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர் வி கொடுத்துருக்காங்க. இதில் எது டிஃப்ரெண்ட் லெட்டர்? அந்த ஸ்மால் லெட்டர் வி தேர்டாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், ரைட் த லெட்டர்ஸ். இப்போ நம்ம டி யூ வி எழுதி பழக போகிறோம். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து கேபிட்டல் லெட்டர் டி, அடுத்த 2 லைன் வந்து ஸ்மால் லெட்டர் டி, அந்த டாட்டுக்கு மேலேயே எழுதி பழக போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் லெட்டர் யூ, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் யூ, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் வி, அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர் வி. ஓகேவா? அந்த டாட்டுக்கு மேலேயே எழுதி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், மை பேஜ், அட் ஹோம், who do you like to play with? Draw or stick their picture and draw a gift for them. அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் யார் கூட விளையாடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வரைங்க, இல்லைன்னா அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வரைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேர்னிங் செக். Draw or stick images of your family. Show the picture to your friend. Count and say there are dash members in my family. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பேப்பரில் உங்களுடைய ஃபேமிலியை வரையலாம், இல்லாட்டு அவங்க பிக்சர்ஸை வந்து ஒட்டிட்டு உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து அதை காமிச்சு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி, there are 4 பேர் இருந்தாங்கன்னா 4 members in my family, 5 பேர் இருந்தீங்கன்னா there are 5 members in my family அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாக் ஸ்பாட். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் அஜய். ஐ லிவ் வித் மை ஃபேமிலி. மை அம்மா, அப்பா, தம்பி அண்ட் மை பெட் ஆர் இன் மை ஹவுஸ். ஐ லைக் மை ஃபேமிலி. தேங்க்யூ. அதாவது இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒருத்தராக உங்கள் கிளாஸ் முன்னாடி நின்று உங்களுடைய ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறீங்க. அதாவது ஐ ஆம் அஜய்ன்னு அவன் சொல்கிறான் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பேர், ஐ லிவ் வித் மை ஃபேமிலி, யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? உங்கள் ஃபேமிலியை பற்றி கிளாஸில் முன்னாடி போய் நின்று ஒருத்தராக பேசணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கிளாப் அண்ட் சே த பிக் பிக் பீட்ரூட். அதாவது இதில் வந்து கிளாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கத வந்து உங்கள் மேம் சொல்லுவாங்க. டேப் டேப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கிறத நீங்கள் வந்து உங்கள் மேம் சொல்ல சொல்ல அடுத்து சொல்லணும். ஓகேவா? கிளாப் கிளாப், நீங்கள் என்ன சொல்லணும்? டேப் டேப். லுக் அட் த பீட்ரூட். பீட்ரூட்டை பாருங்கள் அப்படின்ட்டு உங்கள் மேம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து என்னன்னு சொல்கிறீங்க? பிக் பிக், ஸோ ஹியூஜ், ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. கிராண்ட்பா புல்ஸ், தாத்தா என்ன பண்ணுறாங்க? அந்த பீட்ரூட்டை இழுக்கிறாங்க. புல் புல் புல், நல்லா இழுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டஸ் இட் கம்ஸ் அவுட், அது வெளியில் வந்துச்சா அப்படின்னு சொல்லி மேம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? அது வெளியில் வரல அப்படி தானே? அப்போது நோ 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 அப்படின்னு சொல்லணும். ஹூ கம்ஸ் நெக்ஸ்ட், தாத்தாக்கு அதுக்கப்புறம் யார் இருக்கா? கிராண்ட்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். கிராண்ட்மா புல்ஸ், புல் புல் புல். இப்போது பாட்டியும் சேர்ந்து இழுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டஸ் இட் கம்ஸ் அவுட் அப்படின்னு மேம் கேட்பாங்க. வெளியில் வந்துச்சா? நீங்கள் என்ன சொல்லணும்? நோ நோ நோ. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாதர் மதர் சைல்டு அவங்களும் சேர்ந்து இழுக்கிறாங்க இல்லையா? அப்போது அவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லணும். மேம் கேட்பாங்க, ஃபாதர் புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? புல் 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 அப்படின்னு சொல்லணும். டஸ் இட் கம் அவுட் அப்படின்னு கேட்பாங்க. நோ 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 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு மதர் புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புல் 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 அப்படின்னு சொல்லணும். டஸ் இட் கம் அவுட் அப்படின்னு கேட்பாங்க. நோ 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 அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா ஹூ கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அம்மாக்கு அப்புறம் யார் இருக்கா? சைல்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சைல்டு புல்ஸ் அப்படின்னு உங்கள் மேம் சொல்லும் போது நீங்கள் புல் 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 அப்படின்னு சொல்லணும். டஸ் இட் கம் அவுட் அப்படின்னு உங்கள் மேம் கேட்கும் போது சைல்டு இருக்கும் போதும் அது வந்து வரல அப்படி தானே? அப்போ நோ 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 அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட்டாக ஆல் டுகெதர் நவ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து புல் புல் புல். நெக்ஸ்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ், எல்லோரும் சேர்ந்து இழுக்கும் போது என்ன ஆயிரும்? பாப் அவுட், வெளியில் வந்துடும் அப்படி தானே? ஓ வி ஆல் ஃபால் டவுன், நம்ம எல்லாருமே கீழே விழுந்துட்டோம், ஹா 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 அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஃபன் வித் லெட்டர்ஸ்.
நம்ம இப்போது W கற்றுக்க போகிறோம். W ஃபார் வாட்டர்மெலன், W ஃபார் வாட்ச், W ஃபார் windmill. சொல்லுங்கள் பார்க்கலாம். This is a watermelon. This is a watch. This is a windmill. Next X பாருங்க. This is a X-ray. This is a fox. This is a box. எண்டிங்கில் X முடியுது பாருங்க. நெக்ஸ்ட் Y பாருங்க. This is a yo-yo. This is a yam. This is a yacht. Next Z பாருங்க. This is a zebra. This is a zip. This is a zero. Next page பாருங்க. Practice time. Read and circle the same letters. அதாவது அவங்க கொடுத்துருக்கிற லெட்டரை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதே லெட்டர் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து சர்க்கிள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், W இருக்கு இல்லையா? அந்த W எங்கே இருக்குது பாருங்கள், அதை பார்த்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒய் எங்கெல்லாம் இருக்குது? ஒரு ஸ்மால் ஒய், ஒரு கேபிட்டல் ஒய் இருக்குது. நெக்ஸ்ட்டு இசட் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி கேபிட்டல் இசட்டும் ஸ்மால் இசட்டும் இருக்குது. அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர்ஸ். இந்த கொடுத்துருக்க பிக்சருடைய ஃபஸ்ட்டு லெட்டர் கூட நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? வாட்டர்மெலன். அதோட ஃபஸ்ட் லெட்டர் என்னது? W. அப்போ W எங்கே இருக்கோ அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜிப் கொடுத்துருக்காங்க. ஜிப்போட ஃபஸ்ட் லெட்டர் என்னது? Z. அப்போது Z கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யோயோயோட ஃபஸ்ட் லெட்டர் என்னது? Y. அப்போது Y கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கலர் த லெட்டர்ஸ். எக்ஸுக்கு வந்து எல்லோ கலர் பண்ணணும், ஒய்க்கு வந்து க்ரீன் கலர் பண்ணணும், டபிள்யூக்கு வந்து ப்ளூ கலர், இசட்டுக்கு வந்து பிங்க் கலர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? பாருங்கள், இதில் எங்கெல்லாம் இசட் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் பிங்க் கலர், எங்கெல்லாம் W கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ப்ளூ கலர் பண்ண போகிறீங்க. எங்கெல்லாம் வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் எல்லோ கலர் பண்ண போகிறீங்க. எங்கெல்லாம் வந்து ஒய் கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்து க்ரீன் கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ரைட் த லெட்டர்ஸ். ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் W நம்ம எழுதி பழக போகிறோம். ஃபஸ்ட்டு 2 லைனில் பாருங்கள், அந்த டாட்டர் லைன்ஸ்க்கு மேலேயே எழுதுங்க. அடுத்தது ஸ்மால் லெட்டர் W, அடுத்தது கேபிட்டல் லெட்டர் X, அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர் X, அதுக்கப்புறமா கேபிட்டல் லெட்டர் Y. இங்கே கொடுத்துருக்குற அந்த டாட்டுக்கு மேலேயே நீங்கள் வந்து அழகாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், ஸ்மால் லெட்டர் Y, அதுக்கப்புறமா கேபிட்டல் லெட்டர் Z, அப்புறமா ஸ்மால் லெட்டர் Z. அந்த டாட்டுக்கு மேலேயே இதே மாதிரி அழகாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபன் டைம். திஸ் இஸ் அனுஸ் ஹவுஸ். அனுவோட வீடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரா யோர் ஹவுஸ். உங்களுடைய வீடை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல உங்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கான்வர்சேஷன் டைம். வாட் கேன் யூ டூ? கிராண்ட்பா கேன் புல். தாத்தாவால் அந்த பீட்ரூட்டை இழுக்க முடியும். எ ரேபிட் கேன் ஹாப். ரேபிட்டால் துள்ள முடியும். எ ஃப்ராக் கேன் ஜம்ப். தவளையால் குதிக்க முடியும். எ ஃபிஷ் கேன் ஸ்விம். மீனால் நீந்த முடியும். வாட் கேன் யூ டூ? உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்கள் மேம் வந்து ஒருத்தரையாக கேட்பாங்க, வாட் கேன் யூ டூ? உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஐ கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லணும். ஓகேவா? ஐ கேன் ரைட், ஐ கேன் ரீட், ஐ கேன் டான்ஸ், அந்த மாதிரி ஒருத்தரும் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம். அதே தான், வாட் கேன் யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு டிக் த பிக்சர்ஸ் அண்ட் சே இட் டு யுவர் ஃப்ரெண்ட். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு பிக்சரையாக டிக் பண்ணி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் ரன், ஐ கேன் ரீட், ஐ கேன் ரைட், ஐ கேன் ஜம்ப் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும். ஓகேவா? என்னால் டான்ஸ் ஆட முடியும், என்னால் ஓட முடியும், என்னால் படிக்க முடியும், என்னால் எழுத முடியும், என்னால் குதிக்க முடியும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், ஃபன் வித் லெட்டர்ஸ்.
சே தீஸ் லெட்டர்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட். கொடுத்துருக்கிற லெட்டர்ஸை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து சொல்லி காட்ட போகிறீங்க. ஹெச், ஒய், எம், ஏ, ஆர், இ, எஃப், கே, கியூ, வி, எக்ஸ், ஓ, டபிள்யூ, யூ, டி, எஸ், பி, டி, இசட், பி, என், சி, ஜி, ஐ, எல், ஜே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். ஜாயின் த லெட்டர்ஸ் இன் ஆர்டர். பாருங்கள், ஏலேருந்து இசட் வரைக்கும் லைனாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஏபிசிடி அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். EFGHIJK LMNOPQRST UVWXYZ எண்டுக்கு வந்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ரேபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் டு கம்ப்ளீட் த சீக்வென்ஸ். பாருங்கள், அங்கங்கே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஏபிசி, அப்புறம் என்ன வரும்? டி. இ கொடுத்துட்டாங்க, அடுத்து என்ன வரும்? எஃப். ஜிஹெச், அடுத்து என்ன வரும்? ஐ. ஜேகே, அடுத்து என்ன வரும்? எல். எம்முக்கு அப்புறம் என்ன வரும்? என். ஓக்கு அப்புறம் பி. கியூஆர்எஸ். எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வரும்? டி. யூவி. விக்கு அப்புறம் டபிள்யூ. எக்ஸுக்கு அப்புறம் ஒய். இசட். இப்போ மிஸ்ஸிங் லெட்டர்ஸை இதே மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பீ டாக். சிட் இன் அ சர்க்கிள், சே வாட் யூ கேன் டூ அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாட் தே கேன் டூ, டேக் டர்ன்ஸ். அதாவது உங்கள் கிளாஸில் எல்லோரும் சர்க்கிளாக உட்காந்துட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு ஆள்கிட்ட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து ஐ கேன் டான்ஸ், என்னால் டான்ஸ் ஆட முடியும். வாட் கேன் யூ டூ, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இன்னொரு பையன் என்ன சொல்கிறான்? ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை பார்த்து வாட் கேன் யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்து இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். சே தீஸ் வேர்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸை வந்து உங்கள் மேம் சொல்ல சொல்ல நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? ஏ, ஆம், ஆன், அட், ஐ, இன், இட், இஸ், திஸ், தட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ப்ராக்டிஸ் டைம். இதில் கொடுத்துருக்கிறத சத்தமாக ரீட் பண்ண போகிறீங்க. ரீட் அலவுட். இட் இஸ் அ கப். இட் இஸ் அன் அம்பர்லா. திஸ் இஸ் அன் எக். ஐ ஆம் அ கேர்ள். இட் இஸ் அ பாக்ஸ். இட் இஸ் அன் ஆரஞ்ச். திஸ் இஸ் அ வயலின். ஐ ஆம் அ பாய். நெக்ஸ்ட் பாருங்கள். மை ப்ராஜெக்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். என்ன பண்ணணுன்னா, ஒரு சார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரோட கையோட ஹேண்ட் பிரிண்ட்டையுமே நீங்கள் வந்து அந்த சார்ட்டில் வந்து உங்கள் கையில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ட்டில் வந்து ஒருத்தரோட கையை வச்சிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு அழகாக உங்களுடைய ஃபேமிலி ஹேண்ட் பிரிண்ட் வந்து கிடைக்கும். அப்போது உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட ஹேண்ட் பிரிண்ட்டையும் நீங்கள் வந்து அந்த சார்ட்டில் வந்து வச்சுட்டு உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். ரீடிங் ரேஸ். ஃபைண்ட் தீஸ் இன் த பிக்சர் அண்ட் சே தேர் நேம்ஸ். அதாவது என்லேருந்து இசட் வரைக்கும் இருக்க ஆல்ஃபபெட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து இந்த பிக்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி அதோட நேமை சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எண்ணுக்கு கொடுத்துருக்க பிக்சர் எங்கே இருக்குது? இந்த பிக்சரில் மேலே இருக்குது பாருங்கள். என் ஃபார் நெஸ்ட். அடுத்தது ஓ ஃபார் ஆரேஞ்ச். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த கையை அதில் வச்சு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? பி ஃபார் பைனாப்பிள். அதை பார்த்து திஸ் இஸ் அ பைனாப்பிள் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கியூ ஃபார் குவைல். ஆர் ஃபார் ராபிட்.
அப்போது rabbit எங்கே இருக்குது பாருங்கள். This is a rabbit. Next S for sun, T for tree, U for umbrella, V for violin, W for watermelon, X for box கொடுத்துருக்காங்க. அதாவது BOX லாஸ்ட்டில் எக்ஸ் முடியுதுல, அதனால் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Y for yacht, Z for zebra. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். brainy bees, choose and tick the suitable object. அதாவது ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், அவங்க அம்மா வந்து அந்த பாப்பாவுக்கு தலை சீவி விடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையானது எது? கோம்பா ப்ரஷ்ஷா? கோம்பு, அப்படி தானே? அப்போது அந்த சீப்பை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பட்டம் விட்டுட்ருக்கான், அப்படி தானே? அப்போ அவனுக்கு பட்டம் தான் தேவை. நெக்ஸ்ட்டு தேர்டு பிக்சரில் பாருங்கள், இந்த பாப்பா வந்து என்ன விளையாடுறா? கிரிக்கெட், அப்படி தானே? அப்போ அவளுக்கு கிரிக்கெட் பேட்டு தான் தேவை. அப்போ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், மை ரிஃப்ளெக்ஷன். இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா டாபிக்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களால் எல்லாமே இது சொல்ல முடியும், எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க ஸ்டார்ஸ்க்கு என்ன கலரில் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரில் அந்த ஸ்டாரை கலர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ கேன் டூ. ஃபஸ்ட்டு கொஷின், ரைட் த ஃபஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் பிக்சர். 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நர்ஸ். நர்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் என்னது? என். அப்போது என் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ட்ரீ. ட்ரீயோட ஃபஸ்ட்டு லெட்டர் டி. அப்போது டீன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இன் த பாக்ஸஸ். பி கொடுத்துருக்காங்க, அடுத்து கியூ கொடுத்துருக்காங்க. கியூக்கு அப்புறம் என்ன வரும்? ஆர். அப்போது ஆர்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரும்? டி. அப்போது டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள், ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த பிக்சர்ஸ் வித் த வேர்ட்ஸ். அதாவது 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க, 4 நேம்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது யார்? மதர். இப்போது மதர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது யார்? டாட்டர். டாட்டர் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கிள் கொடுத்துருக்காங்க, அங்கிள் கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர் ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லேர்னிங் ஜேர்னி. நம்ம இந்த இங்கிலீஷ் புக்கில் கற்றுக்கிட்ட எல்லா டாபிக்ஸும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கையும் அந்த சர்க்கிளில் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.